ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்ல வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இந்த குழம்பு சூப்பரா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா மோர் குழம்பு, பூசணிக்காய் மோர் குழம்பு. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா செஞ்சு காட்ட போறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாங்களா? வாங்க வீட்டுக்கு போலாம். இப்போ பூசணிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு தண்ணி வச்சு 100 கிராம் பூசணிக்காயை உள்ள சேர்த்திருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது கலந்து விட்டாச்சுங்க. கலந்து விட்டுட்டு இது ஒரு 5லிருந்து ஒரு 6 நிமிஷம் இது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். வெந்து வரட்டும். இப்போ இந்த பூசணிக்காய் வேகிறதுக்குள்ள நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு. ஒரு துண்டு இஞ்சி, 10 வெங்காயங்க, சின்ன வெங்காயம் சேர்த்து வச்சுங்க. அடுத்தது 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு திக்கா வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் வந்து கடலை பருப்பு ஊற வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாங்க. இது ஒரு ஆப்ஷன் தான். இது கூட வந்து நீங்கள் அரிசியும் சேர்த்து ஊற வைக்கலாம். நான் இன்னைக்கு வெறும் கடலை பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சிருக்கிறேன். கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிங்க. இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க, ஓரளவு குறைன்னு அரைச்சா போதும். இப்போ மோர் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு பேனில் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆயில் போட்டிருக்கேன். கடுகு உளுந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து பொரிய ஆரம்பிச்சிச்சுங்க. கொஞ்சமாக கட் பண்ண வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்க. அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம், 2 வரமிளகாய்ங்க. அடுத்தது வேக வச்ச பூசணிக்காய். அடுத்தது அரைச்ச பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இருக்கிறேங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க. இப்போ மூடி போடலாம். இப்போ 1 நிமிஷம் நல்லா கொதிச்சுங்க. ஓபன் பண்ணிடலாம். பச்சை வடையில போயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மோர் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தயிர் ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அடிச்சு வச்சிருக்கிறேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெடி. நல்ல சுடுசாதத்துக்கு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா அந்த குழம்பு ஊற்றி அவ்வளோ அருமையாக இருக்கும். வேற ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நல்ல வெயிலுக்கு ஒரு அட்டகாசமான மோர் குழம்பு, அதாவது பூசணிக்காய் மோர் குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். சிம்பிள் அண்ட் ஈஸியா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். பார்க்கலாங்களா?